சொல்கிறதுனே தெரியல. எல்லா மரணத்திலும் இறந்தவங்களை குறித்து எல்லாரும் நற்சாட்சி சொல்லுவாங்க. அப்பா கூட கொஞ்ச நாள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, அப்பா கூட நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது மற்ற ஊழியர்கள் அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கிற பைபிளை தான் நீங்கள் படிக்கிறீங்களா? ஏன்னா அவர் ஒரு வாக்குத்தத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா மிச்சத்தை எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனால் அப்பா படிக்கிற வசனங்கள் பைபிளில் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும். தோண்டி தோண்டி வாசிப்பாங்க. நான் மிகைப்படுத்தி கூட சொல்லலைன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட பைபிளை எடுத்து பார்த்தா ஆசையாக இருக்கும். பக்கம் பக்கமாக வசனம் எழுதி எழுதி வச்சுருப்பார். 24/7 ஒரு ரூமில் விட்டு ப்ரேயர் பண்ண சொன்னால் கூட அந்த மனுஷனால் ஜெபிக்க முடியும். இங்கே எத்தனை பேரால் அப்படி முடியும்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றுன்னு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எங்கள் அப்பா ஒருத்தர். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து தங்கினார். என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். அப்போ திரும்ப திரும்ப ராஜாத்தின்னு கூப்பிடுவார். எங்கள் எல்லாரையும் அப்படி தான் கூப்பிடுவார். உனக்கு அப்பா ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, உனக்கு அப்பா ஒன்றுமே சேர்க்கலை. ஏன் அப்போ அவர் எது கொடுத்தாலும் அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவார். ஒரு நாள் கூட அப்பா அதை சேர்த்து வைக்கல இதை சேர்த்து வைக்கல நாங்கள் நினச்சதே இல்லை. இவரை சொல்லுவேன், நீங்கள் பார்த்து வச்ச சொத்துப்பா இவர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்பா நற்சாட்சி, முன்மாதிரியான வாழ்க்கை, சாட்சி உள்ள ஜீவியம், இப்படி பல சொத்துக்களை எங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலைனே சொல்லிக்கொண்டு அவருடைய காலத்தை முடித்தார். அப்பாவை பார்த்து நிறைய பாடம் கற்றுக்கணும். ஒரு 4 வயசு குழந்தை தாத்தான்னு மெசேஜ் அனுப்புனா இவ்வளோ பெரிய மனுஷன் உக்காந்து ரிப்ளை அனுப்புவார். அவ்வளோ ஊழியத்தில் அந்த மாதிரி தாழ்வெல்லாம் எல்லாருக்கும் வருமா எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அப்பாவோட இருந்த நாட்கள் ரொம்ப எனக்கு பிரயோஜனம் உள்ள நாட்கள். எப்போனாலும் அப்பாவுக்கு தான் எதுனாலும் ஃபோன் பண்ணுவேன். இனி யாருக்கு பண்ணுவோம் தெரியல. ஆனாலும் அப்பா மாதிரி ஒரு தேவ மனுஷனுக்கு பிறந்ததுக்காக நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த பலிபீடத்தில் நின்று ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அறிக்கை பண்ணுறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையில் மனுஷர் தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு வசனம் இருக்குது. சாமுவேலை குறித்து தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும். அந்த மாதிரி அப்பா அவருடைய ஜெபமே வேதமே அவருடைய வாழ்க்கை. சர்ச்சில் உள்ள பசங்களை அப்பாவுக்கு வண்டி ஓட்ட அனுப்புனா வந்து சொல்லுவாங்க, ஆண்டி எப்படி தாத்தா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எப்பவும் பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு, ஆண்டவருக்கும் பிரியமுள்ளவராய். அதே மாதிரி ஒருத்தர் கூட அப்பாவை கேட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தகப்பனை நினைத்து கிறிஸ்துவனுடைய ஒரு சின்ன முன்னடையாளமாக அவரை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எல்லாரும் வாழணும்னு அப்பாவை பார்த்து ஒரு மனதில் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா எங்கள் எல்லாருக்கும் தரணும்னு நீங்களும் ஜெபிச்சு கொள்ளுங்கள். Praise the Lord. தாத்தா என்கிட்ட கடைசியாக பேசும்போது சொன்னாங்க, உங்கள் ரூமில் வந்து அபிஷேகத்தின் சத்தம் கேட்கணும், பாடலின் சத்தம் கேட்கணும் அப்படின்னு. தாத்தா மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் உள்ள ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. தாத்தா எப்பொழுதும் நாங்கள் ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் வந்திருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், ரிட்டர்ன் வரும்போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், நைட்டும் அவங்க பாடல் சத்தம் கேட்கும். எப்போ வீடெல்லாம் அமைதியாக இருக்கோ அப்போ கரெக்டாக வருவாங்க, வந்து பாடுவாங்க. லீவ் டைமில் அவங்க என்ன வந்து எழுப்புவாங்க, வந்து சிரிச்சுக்கிட்டே எழுப்புவாங்க, கொஞ்சிட்டே எழுப்புவாங்க. இப்போ அதை மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஆறுதலுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே. நான் ரொம்ப டைம் நம்ம நிறைய அப்பாவை பற்றி நிறைய பேசிட்டேன். அவங்க பாடினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க.
வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதால் என்று கேட்பவர் நீதானே. தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல இவன் நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, இயேசுவே, ஸோ உண்மையிலே இந்த வரி, இந்த பாட்டினுடைய அந்த கடைசி லைன் வந்து இவன் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். இந்த ரெண்டு லைனுமே அவங்க எழுதுனாங்க. ஆனால் இந்த ரெண்டு லைனும் தான் அவங்க வாழ்க்கை. ஸோ அவங்க வாழ்ந்துட்டாங்க. இதை மறக்கவே முடியாது. ஏன்னா என்கிட்ட எப்போ வந்தாலும் நான் ஒரு ஃபெயிலியர் பாஸ்டர் அப்படின்வாங்க. சக்ஸஸ்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட்டு, ஆனால் ஃபெயிலியர் பாஸ்டர் அப்படின்வாங்க. இல்லை ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர், நான் வந்து சர்ச் மினிஸ்ட்ரி வந்து நான் கரெக்டாக பண்ணலை, ஆனால் இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி நல்லா பண்ணினேன் அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. உண்மையிலே அப்படி கிடையாது. அவங்க எப்பவும் திருப்தி அடைஞ்சதே இல்லை. அவங்களுடைய ஓட்டத்துலேயோ அவங்களுடைய மினிஸ்ட்ரியிலோ திருப்தி. கடைசி நிமிஷம் வரைக்கும் பத்தலை பத்தலை பத்தலை, இன்னும் இன்னும் இன்னும். ஸோ உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தகப்பனார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள மாதிரி ஒரு தகப்பனார் கிடைக்கவே யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. தேங்க்யூ. ஆண்டவருக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறோம். எனக்கு பர்சனலாக வந்து என்னுடைய லைஃப்பில் 2008 தான் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த மேரேஜ் பண்ணும்போது இங்கே அரியலூரில் தான் பொண்ணு பார்க்குறதுக்காக வந்தோம். வரும்போது வந்து நான் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான மெசேஜ் எல்லாம் கேட்பேன். அதனால எனக்கு வர்ற பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு வந்தேன். அப்போ அப்பா அம்மா 2 பேரையும் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு நான் பேசினேன். பேசினோடனே ஜேம்ஸ் செட்டியோட அண்ணன் வந்து எல்லோரும் பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு சரி பேசி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்த உடனே அண்ணன் வந்து ஃபோனை எடுத்து அப்பா கையில் கொடுத்து, ஐயா உடனே ஃபோன் பண்ணுங்கள், அவங்க திருச்சி போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் அவர் போடுறாரு. வியூவில் ரொம்ப சாஃப்ட்டு, அவர் இவ்வளோ கடினமான மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக எப்படி வாழ முடியும் அப்படின்னு. அண்ணன் ஓகே, அந்த சூழ்நிலையில் வேண்டாம் நம்ம சொல்லணும். உடனே வந்து அடுத்த நிமிஷம் வந்து அப்பா வந்து இவள்கிட்ட பியூலாட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி. உடனே பியூலா சொன்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான்ப்பா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் வந்து அவர் அவ்வளோ ரூல்ஸ் பேசினாலும் ஏதாவது தப்பாக பேசினாரா? எல்லாம் ஆண்டவருடைய விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டு தானே பேசினார் அப்படின்னு அவங்க சொல்லி, இல்லை ஓகே சொல்லிடலாம். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சேன். ஆனால் அப்போ வந்து அவங்க வந்து இந்த வேர்டு தான், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை, இந்த வேர்டு. அப்புறம் வந்து பாவியன் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, அந்த வேர்டு. உடைந்த பாத்திரம் நான் அது உமக், இந்த மாதிரி அவங்க எல்லா இது வந்து சொந்தம் என்று எனக்கு நீர்தானையா, சொத்து என்று எனக்கு நீதான், அதில் அந்த வேர்டெல்லாம். செல்வம் அதிகம் சேர்ந்து வந்தால் சொந்தம் பலரப்பா, செல்லா காசாய் நான் இருந்தால் மதிப்பு ஏதப்பா, எந்தன் காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதான். அவங்க எல்லா சாங்லையுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஒரு அந்த லவ்வா அப்படியே ரொம்ப கனெக்டா
உண்மையிலே வந்து நான் அவங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் நான் கண்ணை மூடினதே இல்லை. நிறைய எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி நம்ம அந்த ஆமேன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணும்போது மட்டும் கண்ணை மூடினதில்லை. ஏன்னா அவங்க ஆண்டவரத்தில் பேசுகிற அந்த வேர்டு இருக்கு பாருங்களேன், ஐயோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த 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 வார்த்தைலாம் ரொம்ப வந்து அதான் ஒரு லவ்வர் வந்து ஒரு பொண்ணிடத்துல அந்த புது புது வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இவங்க வந்து ஏசப்பாட்ட சொல்கிற வார்த்தை எல்லாமே ரொம்ப கண்டுபிடிச்சு சொல்கிறது மாதிரியே இருக்கும். இப்படி இராதோ என் வீடு, சேமம் பெறாதோ என் நாடு, அப்புறம் மகாராஜா மகாராஜா உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா. அப்புறம் எங்க சர்ச்சுக்கு டெடிகேஷன் பண்ணும்போது ஒரு பாட்டு அப்போ எழுதுனாங்க, கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் அதுல இந்த வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் படிப்புமான ஸ்தானமும் ஆகும், இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம், இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஸோ என் கையை பிடிச்சிட்டு டெடிகேஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து முழு சர்ச்சையும் ஒரு 50 டைம் நடந்து, இதுவே மகாராஜாவின் நகரம், இதுவே மகாராஜாவின் நகரம், இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அப்ப சொல்லிட்டே சொல்றார், பாஸ்டர் இது மகாராஜாவின் நகரம், இது மகாராஜாவின் நகரம், இதன் அரண்மனைகள்லாம் ஆண்டவர் பிரியப்பட போறாருன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சர்ச்சு முழுக்க அப்படியே நடந்துட்டே வந்தாரு. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து எங்க லைஃப்ல நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உண்மையிலே ஆண்டவர் கொடுத்த தகப்பனருக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஸோ எங்களுக்காக தொடர்ந்து எங்கள் குடும்பத்துக்காக நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தாத்தா வந்தார். அப்போது நான் ஸ்கூல் போயிட்டு அப்போ தான் வந்தேன். வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தாத்தா பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு உட்காந்தேன். அப்போ வந்து தாத்தா கேட்டாங்க, இன்றைக்கி நீ பைபிள் வாசியான்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை தாத்தா இன்றைக்கி மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னு, சாரி தாத்தான்னு. அப்போ வந்து தாத்தா வந்து, நீ ஏன்ட்ட சாரி கேட்கக்கூடாது, ஏசப்பாட்டை தான் கேட்கணும், அவர் டெய்லியும் நமக்கு தர வார்த்தையை நீ இன்றைக்கி வாங்காமல் வந்துட்ட அப்படின்னாரு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா உங்களை. அவர் அப்போ சொல்லும் போது எனக்கு அப்போ புரியல அவர் சொன்னது, ஆனால் இன்னைக்கு புரியுது. எல்லா நியூ இயர் அப்போவும் தாத்தா வருவாங்கன்னு நான் சரி நான் ஆவலாக இருப்பேன். ஆனால் இந்த வருஷம் நியூ இயர் அப்போ தாத்தா பார்க்க முடியாது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா. தேங்க்யூ. ஓகே, இப்போ கடைசி வந்து ஜாய் பாஸ்டர்